ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் கோமைட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வச்சு செய்யக்கூடிய ஒரு பருப்புசிலி ரெசிபி. ரொம்ப டேஸ்டாக இருக்கக்கூடிய இந்த பருப்புசிலி ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி அதை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதோட ஒரு 6 வத்த மிளகா சேர்த்துக்கிறோம். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை அரைச்சி நம்ம உசிலி ரெடி பண்ண போகிறோம். இது ஊறுற நேரத்தில் நம்ம வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வாழைப்பூவை இதை மாதிரி உதிர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வாழைக்காய், வாழைப்பூ இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் இதை மாதிரி கொஞ்சம் நல்லெண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணோம்னா அந்த பிசு தன்மை கையில் ஒட்டாமல் இருக்கும். வாழைப்பூவை நறுக்கி எப்போதும் மோரில் தான் போடணும். மோரில் போடாமல் நம்ம தண்ணியில் போட்டோம்னா அது கருத்துடும். அதனால இதை மாதிரி மோரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பூவோட இதழ்களில் பார்த்தீங்கன்னா நரம்பு மாதிரி ஒரு பகுதி இருக்கும். இதை நம்ம எடுத்துட்டு தான் வாழைப்பூவை கட் பண்ணிட்டு மோரில் போடணும். இந்த வாழைப்பூவை இதை மாதிரி நரம்பை எடுத்துட்டு கட் பண்ணுறது ஒரு பெரிய வேலை. அதனாலேயே நிறைய பேர் இதை வாங்க மாட்டாங்க. ஆனால் இதில் நார்சத்து அதிகம் இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே நல்லது. ஆனால் இந்த உசிலி நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டுட்டீங்கன்னா இதோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் அடிமையாடுவீங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி வாழைப்பூ வாங்கி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்க இந்த உசிலியை மறுநாள் செய்ய போறீங்கன்னா முத நாளே கூட நீங்க வாழைப்பூவை கிளீன் பண்ணி நறுக்கி மோர்ல போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்கன்னா மறுநாள் நீங்க எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல இதை மாதிரி நீங்க வாழைப்பூவை கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மறுநாள் அதை செய்யும் போது ஈஸியா இருக்கும். இப்போ வாழைப்பூ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ நறுக்கின வாழைப்பூவை நல்லா வேக வச்சு புழிஞ்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட பருப்பு ஊறி இருக்கும். இப்போ அதை மிக்சியில் போட்டு வேற என்னென்னலாம் அதோட போட்டு அரைக்கணுங்கிறத பார்க்கலாம். நம்ம ஊற வச்ச பருப்பு, வத்த மிளகாய் இதோட கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயம், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு 90% அளவுக்கு நம்ம அதை அரைச்சி எடுத்தா போதும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பருப்பு நல்லா சிவப்பாக வதங்கினோடனே பெருங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதை இப்போ போட்டு நல்லா கலரணும். இந்த உசிலி செய்யறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். நீங்கள் ஆயில் ஜாஸ்தி யூஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரைச்ச பருப்பு விழுது இருக்கு இல்லையா, அதை இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு அதை உதிர்த்து கூட நீங்கள் உசிலி பண்ணலாம். ஆனால் வேக வச்சு செய்கிறத விட இந்த மெத்தடில் செய்கிற உசிலி தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்சு உசிலி பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் தனியாக செஞ்சு காமிக்கிறேன். நாம் அரைச்சி போட்ட பருப்பு நல்லா பொல பொலன்னு உதிரியாக வர வரைக்கும் இதை நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. நம்ம கரண்டியால் இப்படி எடுத்து போட்டோம்னா உதிராக விழணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வேக வச்சு புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற வாழைப்பூவை இந்த பருப்போடு சேர்த்து நல்லா கலரி விடுங்க. நீங்கள் வாழைப்பூவை வேக வச்சு நல்லா தண்ணியை நல்லா கையால் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் போடணும். நீங்கள் தண்ணியோட போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் மாறி போகும். அதே சமயம் இந்த மாதிரி உதிராகவும் வராது. இப்போ நம்மளோட வாழைப்பூ உசிலி நல்லா பொல பொல பொலன்னு உதிரியாக ரெடி ஆயிருக்கு. இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வடை சாப்பிட்ற ஃபீலிங் உங்களுக்கு இந்த உசிலி சாப்பிடும்போது வரும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லேருந்து குட்டி பசங்க வரைக்கும் இதோட டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த வாழைப்பூ உசிலியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.